குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மீன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிட முடியும். அவ்வளோ ஈஸியா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வேறு சேனலுக்குள்ளே போயிட்டோம்னு நினச்சிட்டிங்களா? இல்லைங்க, நம்ம சேனல் தான். இது என்னென்னா, இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேறு ஒரு கிளிப் போட்டிருந்தேன். இது வந்து என்னென்னா, என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி. ஆனால் இது எனக்கு தெரியாது. ஸோ இது எங்கள் மாமியாருக்கு கால் பண்ணி அவங்க சொன்ன ரெசிபி தான் இது. ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணுன்னாங்க. இது தேங்காய் போடுறதுனாலே கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கேரளா ஸ்டைல் மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்றாங்க. புளியும் போடலை. ஸோ இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் தேங்காவை வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2, அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2, அப்புறம் காஞ்ச மிளகா. காரம் கம்மியாக இருக்க காஞ்ச மிளகா இது. ஸோ அதனால் நான் 5 தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, குறைன்னு தான் அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம பானை எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஜாஸ்தியாக வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் சாதத்தில் பசங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது தொக்கு பதத்தில் தான் பண்ணணும், ஆனால் நான் வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் தொக்கு பதத்துலேயே பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சதில் அதை அப்படியே எடுத்து கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இது நல்லா வெந்து வரணும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இது நான் அடிஷ்னலாக ஊற்றிருந்தது. ஆக்சுவலாக இந்த தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அப்படியே தொக்காவே பண்ணலாம். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி நான் போட்டிருக்கேன் கலருக்காக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 5 மிளகா போட்டிருக்கோம். ஸோ இன்னும் காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, அதனால காஷ்மீரி சில்லி போட்டேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக நல்லா சுண்டணும். இப்போ கொதிச்சு வந்துடுச்சு இல்லையா, இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுற வேண்டியது தான். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் மீன் குழம்பு. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஆக்சுவலி இதில் நம்ம புளி போடல, தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ இது அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பானைன்றதுனால அவ்வளோ ஈஸியாக பிடிக்கலன்னு நான் சட்டுன்னு கலரிட்டேன். நீங்கள் பாத்திரத்தில் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி கேள்விப்படுறேன். நான் இப்படி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நான் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன், அது எனக்கு தெரியும். இது வந்து புளி போடாமல் தேங்காய் அரைச்சி நம்ம ஊர் ஸ்டைலில் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இது நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சுண்டை வச்ச மீன் குழம்பு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த மீனோட ஃப்ளேவர் அதில் இறங்கி இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஹலோ, யாரு? லித்து மாமாவா? என்ன பண்ணீங்க?
வாளு ரிமோட்டை எடுத்து வச்சுட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓகே, சுட சாதம், சுட ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு ரெடி. சுண்ட விட்ட மீன் குழம்பு ரெடி. மத்தியானம் டைமு நல்லா சூடாக சாதம், சூடாக ஒரு மீன் குழம்பு, ஒரு முட்டை வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி இந்த குழம்பு இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது சாப்பிடும் போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சட்டுன்னு காலி ஆயிடுச்சு. நாங்கள் மத்தியானத்துக்கு நைட்டுக்கும் வரணுன்னு தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன், ஆனால் அது நைட்டுக்கே பாதி தான் வந்துச்சு. அந்த மீனுடைய ஃப்ளேவர் அதில் லைட்டாக இறங்கியிருக்கு. அது இறங்கிட்டு அந்த அந்த பேஸ்ட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட் அது. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டணுன்னு அதே சுட அப்படியே எடுத்து அவசரமாக அதில் கையை வச்சுட்டேன். ஆனால் பயங்கர சூடு. ஸோ என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், அரைச்சி சுண்ட வைக்கிற மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. யார் வேணால் இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு மீன் குழம்பு பண்ணிடலாம். பெருசாக ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே அரைச்சி அந்த பேஸ்ட் அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு மீனை போட்டுற வேண்டியது தான். மீன் தொக்கு மாதிரி. மீன் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த ஜூஸியில் அப்படியே இறங்கி சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான டேஸ்ட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். நான் இப்படியே போய் இந்த லஞ்சை முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.